ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் எனக்கு பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். தந்தையாம் கடவுளின் திருவுளத்தை பற்றி நாம் தியானித்தோம். தொடர்ந்து இந்த நாளிலும் நம்மை நேசிக்கும் நம் அன்பு தந்தையின் விருப்பத்தை அறிந்து கொள்வோம். இவ்வுலகிலே நம்மிடையே வாழ்வோர் தங்கள் பிள்ளைகள் மீது கொண்ட அந்த மிகுதியான அன்பினாலே அவர்கள் விரும்பியதையெல்லாம், குழந்தைகள் விரும்பியதையெல்லாம் அவர்களுக்கு செய்வார்கள், கொடுப்பார்கள். ஆனால் தங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் அந்த பிள்ளை தன்னுடைய விருப்பத்தை அறிந்து கொள்ள வேண்டும், அதன்படி செய்ய வேண்டும் என்று எத்தனையோ பெற்றோர்கள் ஏங்கி எதிர்பார்க்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். வழி தவறி சென்ற இளைய மகன் தன் தந்தையின் சொத்தில் தனக்குரிய பங்கை தரும்படி கேட்டதற்கு தந்தை அவன் விருப்பப்படி சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கின்றார். இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு தொலை நாட்டிற்கு நெடும் பயணம் செய்து அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தன் சொத்தை முழுவதும் பாழாக்கினான். தன் மனம் போனபடி விருப்பப்படி வாழ்கின்றான். அவ்வேளையில் தன் தந்தையின் பேரன்பை அவன் உணரவில்லை. அவனுடைய விருப்பம் என்ன என்று கூட அவன் சிறிது கூட நினைத்து பார்ப்பதில்லை. அவன் தெரிந்து கொள்ளவும் விரும்பவில்லை. காரணம், உலக வாழ்வின் மீது அவனுக்கு இருந்த பற்றும், செல்வத்தின் மீது அவனுக்கு இருந்த மயக்கமும் அவன் மனக்கண்களை மூடிவிட்டது. இப்படிப்பட்டவர்கள் நம்மிடையே கூட இன்று அநேகர் உண்டு. தந்தையின் பால் உண்மையான அன்பில்லாதவர்கள், தங்கள் சுய நலத்தை மட்டுமே பேணி வாழ்பவர்கள். இவர்களை பற்றி தான் யூதா எழுதிய திருமுகத்திலே 13வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். தங்களுடைய வெட்கக்கேடுகளை நுரையாக தள்ளுகின்ற கொந்தளிக்கும் கடல் அலைகள், வழி தவறி திரியும் விண்மீன்கள், என்றென்றும் உள்ள காரிருளே இவர்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது என்று அவர் கூறுகின்றார். இளைய மகன் தன் தவற்றை உணர்கின்றான், மனம் வருந்துகிறான், தன் தந்தையின் விருப்பத்தை செய்ய தன்னை அவன் ஒப்பு கொடுக்கின்றான். நாமும் இந்த வேளையை நிலையை, நம்முடைய சுய நிலையிலிருந்து நாம் எழுவோம். இந்த வேலையை ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். தம் அன்பு மகன் என்று கூட பாராதபடிக்கு அவரையே நமக்கு கையளித்த அந்த தேவ அன்பு, அன்பின் இருதயத்தில் மறைந்திருக்கின்ற விருப்பம் என்ன என்று ஒவ்வொருவரும் அறிய நாம் முயற்சி செய்வோம். அவர் திருவுளம், விருப்பம் பற்றி வேதம் அநேக இடங்களிலே கூறினாலும் ஒரு 2 காரியங்களை மட்டும் இன்று நாம் தியானிப்போம். முதலாவதாக, எல்லாரும் மீட்கப்பட வேண்டும் என்று தந்தையாம் கடவுள் விரும்புகிறார். எல்லாரும் மீட்கப்பட வேண்டும், மனுக்குலம் முழுவதும் மீட்கப்பட வேண்டும். 1 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணரவும் வேண்டும் என்று தந்தையாம் கடவுள் விரும்புகின்றார். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே அவ்வாறே இச்சிறியோருள் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணக தந்தையின் திருவுளம் என்று கூறுகின்றார். கலாத்தியர் 1 அதிகாரம் 4வது வசனத்திலே இவரே நம் தந்தையாம் கடவுளின் திருவுளத்திற்கு ஏற்ப இன்றைய பொல்லாத காலத்தினின்று நம்மை விடுவிக்குமாறு நம்முடைய பாவங்களின் பொருட்டு தம்மையே ஒப்புவித்தார். பிரியமானவர்களே, மனித குலம் முழுவதும் சாவின் அடிமைதனத்தில், இருளின் வல்லமையில் கட்டப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். நேர்மையாளரே இல்லை, ஒருவர் கூட இல்லை. எல்லாரும் நெறி பிழந்தனர், ஒருமிக்க கெட்டு போயினர். நல்லது செய்பவர் யாரும் இல்லை, ஒருவர் கூட இல்லை என்று வேதம் கூறுகிறதை நாம் பார்க்கின்றோம். ரோமையர் 3ஆம் அதிகாரம் 10-12 வசனங்களை வாசித்து பாருங்கள். இப்படிப்பட்ட அடிமைதனத்திலிருந்து
மனுக்குலத்தை மீட்க வேண்டும் என்று தந்தையின் முதல் திருவுளமாக விருப்பமாக இருக்கிறது. மனித குலம் முழுவதும் அடிமைப்பட்டிருக்கிறது, இருளின் வல்லமையிலே சிக்கி கொண்டிருக்கிறது, சாவின் அடிமைதனத்தில் இருக்கிறது. முதலாவது இந்த மனுக்குலத்திற்கு மீட்பை கொடுக்க வேண்டும் என்று தந்தையாம் கடவுள் அவர் திருவுளம் கொள்கின்றார். இதை நாம் அறிந்து கொண்டோமே என்றால் இந்த மீட்பு பணியில் பங்கு கொண்டுள்ள நாமும் தந்தையின் மனநிலையை நாம் கொண்டிருப்போம். இரண்டாவதாக, அவருடைய பிள்ளைகளாக வேண்டும் என்பதுதான் தந்தையின் திருவுளம். யாரெல்லாம் அவரை தன்னுடைய சொந்த தகப்பனாக, இயேசுவை தன்னுடைய சொந்த மீட்பராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் கடவுளுடைய பிள்ளைகளாகிற உரிமையை ஆண்டவர் கொடுக்கின்றார். எங்கும் ஒரே மந்தையும் மேய்ப்பனுமாக வேண்டும் என்பதுதான் என் ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. சிதறி கிடக்கிற அவருடைய மந்தையின் ஆடுகளை தம்மிடையே கூட்டி சேர்க்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறவராக இருக்கின்றார். இதற்காகத்தான் நம்மை அழைத்திருக்கின்றார். அவருடைய மந்தையின் ஆடுகள் என்பது அவருடைய பிள்ளைகள். அவருடைய பிள்ளைகள் எல்லாரையும் நாம் ஒன்று சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவருடைய பணியிலே நமக்கு ஒரு பணியை கொடுத்திருக்கின்றார். எவ்வளவு பேரன்பு நிறைந்தவர் நம்முடைய தகப்பனாயிருக்கின்றார். இறைமகன் தன்னிடம் திரும்பி வருவதை, இளைய மகன் தன்னிடம் திரும்பி வருகின்றதை கண்ட தந்தை தொலையில் வந்து கொண்டிருக்கும் போதே அவர் மீது பரிவு கொண்டு ஓடி போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார் என்று கூறப்பட்டிருக்கிறது. முதல் தரமான ஆடையை உடுத்துகிறார். கைக்கு மோந்திரமும் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள் என்கிறார். கொழுத்த கன்றை அடியுங்கள் என்கிறார். நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம் என்கிறார். என் மகன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான், காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்று அவர் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றவராக இருக்கின்றார். பிரியமானவர்களே, விண்ணகத்திலே மகிழ்ந்து எவ்வளவு ஆர்ப்பரிப்புகள் நிறைந்திருந்தாலும் அவருடைய அன்பு உள்ளம் நான் அவருடைய பிள்ளை, மகளாக வேண்டும் என்பதுதான் அவருடைய அதிகமான ஒரு ஏக்கமாக, ஆர்வமாக, விருப்பமாக, திருவுளமாக இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அவர் தம் மகன் வழியாக நம்மை எப்பொழுதும் அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ள அவர் தயாராக இருக்கின்றார். யாரெல்லாம் இயேசுவின் மீது உண்மையான நம்பிக்கை கொண்டிருக்கின்றோமோ, உண்மையான விசுவாசம் கொண்டிருக்கின்றோமோ அவர்களுக்கு அவர் பிள்ளைகளாகுகிற அந்த உரிமையை அவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 1 அதிகாரத்தில் 6வது வசனத்திலே இதுவே அவரது திருவுளம், இவ்வாறு நாம் தம்முடைய அன்பார்ந்த மகன் வழியாக நம் மீது ஒப்புயர்வற்ற அருளை பொழிந்தருளி உள்ளதால் அவரது புகழை நாம் பாடுகின்றோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமையர் 8ஆம் அதிகாரம் 14 16 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளுடைய மக்கள். மீண்டும் அச்சத்திற்குள்ளாகும் மனப்பான்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை, மாறாக கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மாண்பையை பெற்றுக்கொண்டோம். அதனால் நாம் அப்பா, தந்தையே என்று அழைக்கின்றோம். நாம் இவ்வாறு அழைக்கும் பொழுது நாம் உள்ளத்தோடு சேர்ந்து ஆவியானவரும் நாம் கடவுளின் பிள்ளைகள் என்பதற்கு சான்று பகர்கின்றார். இதுதான் தந்தையுடைய பெரிய ஒரு ஆசையாக இருக்கிறது. நான் அப்பா என்று அவரை கூப்பிடும் பொழுது அவர் பேருவகை அடையக்கூடியவராக இருக்கின்றார். பிரியமானவர்களே, நாம் கடவுளின் பிள்ளைகளாக இருந்தால் மட்டுமே தூய ஆவியானவர் நமக்கு சான்று கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். என்ன சான்று? நான் கடவுளுடைய பிள்ளை என்பதற்கு தூய ஆவியானவர் எனக்கு சான்று கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். கடவுளுடைய திருவுளம் என்ற இந்த புதையலை தோண்ட தோண்ட அதில் எவ்வளவோ ஆழங்கள் இருக்கிறதை பார்க்கின்றோம். தொடர்ந்து கடவுளுடைய திருவுளத்தை அறிந்து கொள்ள நாம் முயற்சி செய்வோம். வேதத்தை ஆய்ந்து அறிவோம். தந்தையின் திருவுளம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்வோம். தந்தையாம் கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கும் அன்பு ஆண்டவரே, மகா பரிசுத்த நல்ல தகப்பனே, உமக்கு எப்படி அப்பா நன்றி சொல்லுவது? ஆண்டவரே, ஒன்றும் இல்லாமையிலிருந்து இந்த உலகத்தை நீர் படைத்தீர்.
எங்களை உமக்கென்று நீர் பிரித்தெடுத்தீர். உமது சாயலாக எங்களை நீர் உருவாக்கினீர் தகப்பனே. உம்முடைய கிருபையினால் ஒவ்வொரு நாளும் எங்களை நிரப்புகிறீர். எங்களை நினைவு கூறுகிற தேவனாக இருக்கின்றீர். எங்களை விலையேற பெற்றவர்களாக உம்முடைய கரத்திலே பொதித்து கொள்கிறவராக எங்களோடு கூட வாழ்கிறவராக நீர் இருக்கிறீர் தகப்பனே. இதோ நாங்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக உம்முடைய திருவுளத்தை செய்ய வேண்டும் என்பதையே நீர் விரும்புகிற தேவனாக இருக்கின்றீர். அதற்காக நீர் எல்லாவற்றையும் எங்களுக்கு கொடுக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய திருவுளத்தை செய்து முடிப்பதற்காக எங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் நீ சந்திக்கிற தேவனாக இருக்கிறீர் தகப்பனே. இது இந்த வேளையிலுமா எங்கள் ஆவி, எங்கள் ஆத்துமா, எங்கள் சரீரத்தை நாங்கள் நித்தியத்திற்கும் உமக்கு அர்ப்பணிக்கின்றோம். உம்முடைய திருவுளத்தை செய்வதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய திருவுளம் என்ன என்பதை நாங்கள் ஆவியிலே தேர்ந்து தெளிய எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களுடைய விருப்பத்தை நாங்கள் செய்துவிட்டு அது உமது விருப்பம் என்று சொல்லி எங்களை ஏமாற்றி கொண்டிருக்காதபடிக்கு ஆண்டவரே, உமது விருப்பத்தை உம்முடைய சமூகத்திலே, உம்முடைய வார்த்தையிலே, உம்முடைய ஆவியிலே நாங்கள் தேர்ந்து தெளிய எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. இந்த வார்த்தையை, இந்த செய்தியை கேட்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் கூட இந்த கிருபையினால் நிரப்புவீராக, ஆசிர்வதிப்பீராக. குடும்பங்களை ஆசிர்வதிப்பீராக, பிள்ளைகளை ஆசிர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பமும் உம்முடைய திருவுளத்தை செய்து உமது மாண்பை, மாட்சியை வெளிப்படுத்துகிற ஒரு குடும்பமாக ஆசிர்வதிக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே உம்முடைய கிருபை, எல்லையில்லாத கிருபைகளை, ஆசிர்வாதங்களை ஊற்றி ஆண்டவரே நீர் பாதுகாப்பீராக, ஆசிர்வதிப்பீராக. எல்லா துதி கன மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.